Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரா இன் தமிழ். அதாவது யாருக்கு பார்க்க போறோம்னா கன்னி ராசி. ஓகே, விர்கோ கன்னி ராசி நவம்பர் 16 to 30 எப்படி இருக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் ஓகே லெட்ஸ் see. என்ன சிரிப்பு அதுக்கு சிலர் கமெண்ட் எல்லாம் பார்த்தா சரியலி ஐ எம் புட்டிங் எஃபர்ட், ரைட், மோர் எஃபர்ட். ஓகே, ஒரு சிலர் வந்து கமெண்ட் கொடுக்குறாங்க. இப்படி ஞாபகம் வந்துச்சு. ஸோ லெட்ஸ் see. Okay, what is that? கன்னி ராசி, உங்களோட எனர்ஜி நவம்பர் 15 to 30 எப்படி இருக்க போது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஐம் ஹாப்பி டு இந்த இது மூலமாக உங்கள் எல்லார்ட்டையும் நான் பேசுகிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். வாட் இஸ் திஸ் டிசிட் வரிசையாக வந்துட்டு இருக்கு, பார்க்கவே பிடிக்கல. பேஷன்ஸ், ஹாஸ்டிலிட்டிஸ், fifth chakra, goddess of the moon, wow, victory, wow, இதெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கு. சன், ஓகே, இது ஒரு சக்சஸ் கண்டிப்பா இருக்க போகுது. யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். எதுக்கு அப்படின்னா, உங்களை சுத்தி யாரோ ஒரு ஃபால்ஸ் பர்சன் இருக்கலாம், உங்களுக்கு துரோகம் செய்யறதுக்கு நினைக்கலாம். இல்ல அதை பத்தி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இல்ல உங்களுக்குள்ளே அந்த மாதிரி எண்ணங்கள் வருதா, அது கொஞ்சம் பொறுமையா கட்டுப்படுத்திக்கோங்க. ஓகேவா? எல்லார்கிட்டையும் ஒரு தாராள மனசோட இருங்க. பொறுமை வேணும், தாராள மனசு வேணும். த்ரோட் சக்ரா வந்து கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். ஓகேவா? அப்புறம் குழப்பம் இருக்கனால அதுல பொறுமையா இருந்தீங்கன்னா அந்த குழப்ப நிலை உங்களை பாதிக்காது. பட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான ஒரு சக்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஓகே, இந்த டெக் வேணாம், இந்த டெக் யூஸ் பண்ணுங்க. So let's see. என்ன பார்க்க போறோம்? நவம்பர் 16 to 30 உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். 10 of Wands, 6 of Pentacles, Page of Cups, 7 of Pentacles, 3 of Swords, 6 of Wands. Finally victory. இங்க victory, இதுவும் victory. ஓகேவா? High Priestess, உங்களுடைய உள்ளுணரை பயன்படுத்துங்க. சீக்கிரட்டா வைக்க வேண்டிய விஷயங்களை சீக்கிரட்டா வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் வந்து வரலாம். அது வந்து நீங்க அப்படியே யோசிக்காம ஒன் பை ஒன்னா முடிங்க. வர வழி இல்லை, நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க போல இருக்கு. ஓகே, மித்தவங்கள்ட்ட கொடுத்தா சரியா இருக்காது, நானே பண்ணாதான் அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அது அப்படி இல்லை, நீங்க மற்றவங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் உங்க ஒர்க்கை பிரிச்சு கொடுக்கலாம். ஓகேவா? அண்ட் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கான பலன் இருக்குதான் செய்யும். அண்ட் சம்வாட் ஒரு ஹார்ட் பிரேக்கு தெரியுது. ஓகே, சாரி. அதால வந்துட்டு ஒரு மனக்குழப்பம் இருக்கலாம். பொறுமையா இருங்க, உங்களுக்கான சப்போர்ட் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். சிலருக்கு வந்து ஃபினான்சியல் சப்போர்ட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டடா நீங்க ஒரு மெசேஜோ ஒரு கால் உங்க பர்சன்ட்ட இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் யா, someone is offering you love here. Page of Cups, yes. ஸோ ஒரு மன்னிப்பு கேட்கலாம் உங்க பர்சன். அது மூலமா வந்துட்டு உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ உங்களுடைய ஹார்ட் பிரேக்குக்கு அவங்க வந்துட்டு ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? அதுதான் நீங்க எதிர்பார்த்துட்டும் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கான ஒரு சக்சஸ் இருக்கும். அண்ட் ஒரு சிலருக்கு எப்படி தெரியுதுன்னா, மேபி உங்க பர்சன் அவங்களுடைய சக்சஸ் நோக்கி போயிட்டு இருக்காங்க.
ஸோ இங்கே என்ன தெரியுது அப்படின்னா கன்னி சில பேருக்கு வந்து ஒரு மூமெண்ட்டு தெரியுது. நீங்கள் இடம் விட்டு இடம் போகலாம், இல்லை நீங்கள் காத்திருப்பது பொறுமையாக காத்துட்ருப்பதே உங்களுக்கு ஒரு ஹெவினஸாக ஃபீல் ஆகலாம். ஓகே, என்னைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம். அதோட வந்துட்டு த்ரோட் சக்கரா வந்து அதாவது பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை. அப்படி அமைதியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் உங்களுடைய மனக்கவலை, அந்த ஒரு குழப்பம், ஸோ மூன் எனர்ஜி இங்கே தெரியுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் உங்கள் கவலை ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈவன் மூன்ட்டே வந்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா? பேசுங்க. ரைட்டு, இந்த மாதிரி இருக்குது அப்படி உங்கள் கவலையை சொல்லி என்ன வேணுமோ கேளுங்க. ஓகேவா? ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு கேட்கலாம் தாராளமாக. உங்களுக்கான ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. சில விஷயங்கள் வந்துட்டு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அப்போ நீங்கள் வந்து உங்கள் இன்ட்யூஷனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ பட் ஃபைனலாக வந்து என்ன தெரியுதுன்னா ஒரு நல்ல மாற்றம் வந்து தெரியுது. ஓகே, ஒரு சக்ஸஸ் வந்து உங்களை நோக்கி வரும். உங்களுக்கான ஒரு ஆஃபர் வரும். அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸை வந்து கொடுக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. மேபி ஒரு சிலருக்கு உங்கள் பர்சன் அந்த ஒரு நியூ லவ் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு டேஸாக தெரியுது. வார்த்தைகளில் ஒரு கண்ட்ரோல். சரியா? கவலை இருந்தாலுமே பொறுமையாக இருங்க, உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது. இவ்வளோதாங்க, சிம்பிள். ரைட். ஸோ வாட் அபவுட் கைடன்ஸ் ஃபார் யூ? 9 of Swords, ஓவர் திங்கிங் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. Ace of Swords, ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நியூ பிகினிங் இருக்கும். அண்ட் கிளியராக கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் விரும்புகிற விஷயம் வந்து உங்களுக்கு ஃபைன் கொஞ்சம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நீங்கள் விரும்புகிற விஷயம் நடக்கும். ஓகே, இங்கே கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. ஸோ எதை பண்ணினாலும் ஒரு ஸ்டேபிளான ஒரு முடிவில் இருங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு ஓவர் திங்க் பண்ணிவிட்டு ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு ஒரு நம்பிக்கையோட கிளியராக பண்ணாமல் இருக்கலாம். மேபி அது அப்படி இல்லாமல் அதை எடுத்து பண்ணுங்கள். ஒரு தெளிவாக வந்துட்டு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்களே ஒரு லீடர்ஷிப் ரோலில் இருக்கக்கூடியவராக இருக்கலாம். பல பேரை வழி நடத்தக்கூடியவங்களா இருக்கிறீங்களா பாருங்கள். உங்கள் மனசுக்கே நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். ஸோ உண்மை எதுவோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதை வந்து அக்செப்டும் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்துறதுக்கான ஒரு நியூ ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வரலாம். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ what else from romance angels பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட். ஃப்ரீ yourself. அதான் பொறுமையாக இருங்க. மனசில் இருக்கிற அந்த கவலையெல்லாம் விட்டு கொஞ்சம் உங்களை ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ரிலீஸ் யுவர் எக்ஸ், பே அட்டென்ஷன், கெட்டிங் டு நோ ஈச் அதர். ஸோ தவறுகள் உங்கள் பக்கம் இருந்தாலும் சரி, அவங்க பக்கம் இருந்தாலும் சரி, அது என்ன அப்படின்றத கொஞ்சம் கவனிங்க. அவங்க பக்கம் தவறு இருக்குன்னு பார்த்தா கூட அந்த வார்த்தைகளில் ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. திஸ் குட் பி த ஒன். ரைட்? இங்கே ரிலீஸ் யுவர் எக்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் மேபி உங்கள் எக்ஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ண அது ரொம்ப உங்களுக்கு ஒரு கஷ்டத்தையே கொடுத்துட்ருக்கு அப்படின்னா அதிலேருந்து உங்களை நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. உங்களுக்கானவங்க உங்களை தேடி வருவாங்க கண்டிப்பாக. இல்லை நான் என்னோட இஃப் யூ ஆர் ரெடி டு வெயிட் ஃபார் யுவர் எக்ஸ் அப்படின்னா நீங்கள் வெயிட்டும் பண்ணலாம். ஒர்த் வெயிட்டிங் ஃபார். ஓகே, அண்ட் கெட்டிங் டு நோ ஈச் அதர். ஸோ இப்போதைக்கு உங்களை ஃப்ரீ பண்ணிக்கோங்க. தேவையில்லாதெல்லாம் யோசிக்காமல் அமைதியாக இருக்கும்போது நீங்கள் அமைதியாக வெயிட் பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு புரிதல் வரும், உங்களுக்கும் வந்து ஒரு புரிதல் வரும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, டேக் கேர். பை.